பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு புத்த பிக்ஷு அவருடைய சீடர் 2 பேரும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீடர் புத்த பிக்ஷுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். குருதேவா, நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? சொல்லுப்பா, என்னன்னு. இல்ல, நான் உங்க சீடன், இறைவனை எப்படி அடையிறது, ஞான மார்க்கத்துக்கு எப்படி நான் போகிறது, அதை நான் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். ஆனா என்னுடைய மனசு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, அமைதியாவே இல்லை, ரொம்ப அலைப்பாஞ்சிட்டே இருக்கு. அதை என்ன பண்றது, அந்த மனசை எப்படி நான் அடக்கிறது, ஒரு கைக்குள்ள கொண்டு வர்றது. மனசை அடக்கினாதானே என்னால மற்ற விஷயங்களை செய்ய முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். நான் நினைக்கிற ஞான மார்க்கத்துக்கோ இல்ல ஒரு சாதாரண விஷயம் செய்யணும்னா கூட மனம் என்னுடைய கட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அப்போ அந்த சீடர் இந்த கேள்வி கேட்டதும் அவரு குருதேவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு கதை சொல்றேன், அதுல இருந்து உனக்கு தானாவே விஷயம் புரிஞ்சிடும். ஒரு யானை இருந்தது காட்டுல. அந்த யானை மரத்துல இருந்து இலை தழைகளை ஒடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஈ வந்தது. அந்த ஈ அந்த யானையை சுத்தி 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 அதை தொல்லை பண்ணிட்டே இருந்தது. இந்த யானை முதல்ல அந்த ஈய தும்பிக்கையால தட்டி விட்டது, ஈ பறந்து போச்சு. திரும்ப ஈ வந்தது, 2 காதுகளையும் அசைச்சு ஈய விரட்டி விட்டது. திரும்பவும் ஈ வந்தது, திரும்பவும் தும்பிக்கையால தட்டுச்சு, தலையை ஆட்டுச்சு. இந்த மாதிரி அந்த ஈ அந்த யானையை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தது. யானையும் அந்த ஈய விரட்டி விட்டுக்கிட்டே இருந்தது. கடைசியில பொறுமையை இழந்து அந்த யானை கேட்டது, ஆமா, ஏன் இவ்வளோ பரபரப்பா இருக்கே, நீ ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கே, நீனு அமைதியாவே இருக்க மாட்டியா, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறே, ஒய்ன்னு, என்னது இது அப்படின்னு கேக்குது. ஈ சொல்லுது, நான் என்ன பண்றது, எனக்கு எதனா நான் பாக்குறேனோ கேக்குறேனோ நுகர்றேனோ ஸ்மெல், அது பக்கம்லாம் நான் போயிடுவேன். என்னால அமைதியாவே இருக்க முடியாது, ஒரு இடத்துல இருக்க முடியாது நானு. நீ எப்படி இவ்வளோ அமைதியா இருக்க? இவ்வளோ பெருசா இருக்கிறதுனாலயா? என்ன மாதிரி லேசா இருந்தா வேகமா பறக்கலாம், வேகமா வேலைகள் செய்யலாம். நீ இவ்வளோ பெருசா இருக்க, உன் உடம்பு தூக்கிட்டு நீ நடக்கிறதுக்குள்ள உனக்கு போரும் ஆயிடும் அப்படின்னு கிண்டல் பண்ணுது. யானை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகமா நீ பறக்குறியோ அதே மாதிரி இவ்வளோ பெரிய உடம்பையும் எடுத்துக்கிட்டு என்னால வேகமா ஓட முடியும் எனக்கு வேணும்னா. ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஏன் அமைதியா இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய கவனத்தை நான் சிதற விடுறதில்ல. என்ன வேலை அப்ப செஞ்சுட்டு இருக்கேனோ அந்த வேலையில முழு கவனத்தையும் செலுத்திடுவேன். அதனால அக்கம் பக்கத்துல நடக்கிறத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். என்னுடைய சென்சஸ், என்னுடைய 5 புலன்களும் நான் சொல்றதை தான் கேட்கும். அதை நான் அடக்கி ஆள்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. அடக்கி ஆள்றியா அப்படின்னா, இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த சாப்பாடை பத்திய எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த சாப்பாட்டோட சுவை, அதோடைய நறுமணம், அது கொடுக்க போற சத்து, இதை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால அந்த வேலையை என்னால ஒழுங்கா செய்ய முடியுது. நான் சாப்பிட்ற உணவு எனக்கு பரிபூரணமா உடம்புல போய் செல்லுபடியாகுது, செரிக்குது அப்படின்னு சொல்லுச்சு. இந்த கதையை சொல்லிட்டு குருநாதர் சீடரை பார்க்கிறார். சீடருடைய முகத்துல அவருடைய கண்கள் அகல விரிஞ்சு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ நம்ம 5 புலன்களை நாம அடக்கணும். அதை அடக்கி ஆள கத்துக்கிட்டோம்னா நம்மளால எந்த வேலையும் சிறப்பா செய்ய முடியும். அதே சமயம் 5 புலன்கள் நம்மளை அடக்கி ஆள்றதா இருந்தா நாம் இந்த உலகியல்லையே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இல்லையா குருநாதா அப்படின்னு கேக்குறார். ஆமா, 5 புலன்களை நீ அடக்க கத்துக்கோ அப்படின்னு குருநாதர் சொல்லிடுறார். இந்த 5 புலன்கள் அப்படிங்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு பெரிய ஆன்மீக ரகசியமே அதுல இருக்கு. ஞானம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, கடவுளை போய் அடையிற வழி. அதுக்கு கண்டிப்பா 5 புலன்களை நாம அடக்கியே ஆகணும். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்துன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆனா ஆன்மீகத்தில் இருக்கிற அர்த்தம் என்னன்னா,
ஆமை தன்னுடைய உடம்பை எப்படி ஓட்டுக்குள்ள சுருக்கிக்குதோ ஆபத்து வரும்போது, அது மாதிரி நாம ஞான மார்க்கம் அடையணும்னா, ஒரு செயல்ல வெற்றி பெறணும் அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலன்களையும் நாம வந்து ஓட்டுக்குள்ள சுருக்கி அடக்கிக்கிற மாதிரி நம்ம கட்டுக்குள்ள நம்ம அறிவுல மனசுல நாம அதை அடக்கி ஆழணும். அப்படி இருந்தாதான் எழுமையும் ஏமா புடைத்து, புடைத்துனா எழும்புறது. அதாவது நம்ம உயிருக்கு 7 அறிவு இருக்கு. அந்த அறிவு வந்து துலங்கும், விரியும், பெருகும், பிரகாசம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. கடோப உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாருடைய அறிவு துலங்கி அந்த அறிவு தேரோட்டியா செல்லுதோ அவங்க லட்சியத்தை அடைவாங்களாம். அறிவு துலங்காதவங்களுடைய மனசு தேரோட்டியா இருந்ததுன்னா, அந்த மனசு தேரோட்டியா அப்படின்னா அந்த மனசு போற பாதையில எல்லாம், தேர்னா என்னது, தேர் போற பாதையில எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி நம்ம மனசு சொல்ற பாதையில எல்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய லட்சியத்தை நாம அடையவே முடியாதாம். கடோபோபனிஷத்து, திருக்குறள், திருமூலர், அவரு ஒரு சிறந்த பெரிய மகா ஞானி, சாதாரணமாவே சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டேல் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே ஐயரு வீட்டுல 5 பசுமாடு இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க. நாம தான் அந்த பார்ப்பான். நம்மளுடைய அகத்துல உள்ள 5 பசுமாடுகள் இருக்கு. என்ன அந்த 5 பசுமாடுகள்? ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்களையும் நாம அடக்கி அறிவை நாம தொலங்க வச்சுட்டோம்னா பாலாய் சொரியுமா. பால்னா சந்தோஷம், நாம நினைக்கிறத அடைவோம், லட்சியம், வெற்றி, இது அத்தனையும் நம்ம வாழ்க்கையில தேடி வரும். அப்படிங்கிறத தான் பெரியவங்க பல பல உபமானங்கள் கொடுத்து, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க, மறைமுகமா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஐம்புலன்களை நாம வந்து அடக்கணும். என்னென்ன ஐம்புலன்கள்? அதுவே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இந்த காலத்துல. இப்ப இந்த காலத்து இளைஞர்களுக்கு எல்லாமே வேணும், உடனடியா வேணும், அதுவும் அதிக கஷ்டப்படாம வேணும். அப்படி உங்களுடைய நோக்கம் இருந்ததுன்னா கட்டாயமா ஐம்புலன்களையும் நீங்க அடக்கி ஆண்டு வந்தீங்கன்னா you must learn to rule your mind and attention. அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க, கண்டிப்பா நீங்க நினைக்கிறது எல்லாம் உங்களுக்கு தாங்க. வெற்றி திருமகள் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டா. இன்னைக்கு ஒரு புது தத்துவத்தோடையும் கதையோடையும் உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேற ஒரு புது கதை, புது கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.